அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நேரலையில உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம இந்த நேரலை எதுக்கு துவங்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிக முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில உடல் நலத்தையும் மன அமைதியும் அதாவது உள்ளத்தையும் உறுதி செய்வதற்காக ஒரு முயற்சியாக நம்ம தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமானதாக நம்மளுடைய இந்த அனுபவ பயிர்வு. இந்த அனுபவ பயிர்வு எதுக்கு? நான் அடிப்படையில் நம்புறது என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வது. உடல் நலத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ற கேள்வியோட தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய மனநலத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நீண்ட காலமாக நான் பல்வேறு தளங்கள்ல பல்வேறு வகையில உங்க கூட பகிர்ந்துகிட்டே வந்தா கூட இப்ப கடந்த 3 ஆண்டுகளாக தியான வகுப்புகளை அதாவது அகாமையை வளர்த்துக் கொள்வதற்காக தியான வகுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு இடைவெளி இல்லாம பல 100 வகுப்புகள் அதாவது எப்படியும் 800 900 வகுப்புகளுக்கு மேல கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடத்திட்டே இருக்கோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பாக்குறப்ப என்னுடைய மற்ற பயிற்சி வகுப்புல இணையறவங்கள அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்ககிட்ட அவங்க பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை பாக்குறப்ப இன்றைய சூழல்ல மக்கள் உடல்நலம் மட்டும் இல்ல மனநல அளவுலையும் மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள் என்பது தெள்ள தெளிவா தெரிந்தது. சரி, அதனால இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படை நோக்கத்துல தான் இந்த பயிற்சி வகுப்புல நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரி, இந்த அனுபவ பயிர்ல நம்ம என்ன பகிர்ந்துக்கிற போறோம் அப்படின்னா, என்னுடைய பயிற்சி அனுபவத்தையும் அதோடு சேர்த்து பயிற்சி கொடுக்கும்போது நான் சந்தித்த மனிதர்களுடைய பயிற்சி அனுபவத்தையும் இரண்டையும் தான் பகிர்ந்து கொள்ள போறோம். ஸோ இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இன்னைக்கு 102வது நாள் ஆயிடுச்சு. இந்த வாரத்துல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா 100 நாளை தொடர்ந்து உடல் நலத்திற்காகவும் மனநலத்திற்காகவும் சிறப்பாக அந்த செயல்களை செய்ய முடித்தது. இப்போ உடல் நலம் அப்படின்னு பாக்குறப்ப நான் 3 முக்கியமான விஷயங்களை செய்யறேன். ஒண்ணு என்னன்னா சரியான அளவுல தூக்கம். அதை தவிர்க்கவே முடியாது. அதை சரியா வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரம் அப்படின்றத வச்சிருக்கோம். அது 7 மணி நேரம்ன்றது சிறப்பான தூக்கமா இருக்கணும். ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது. அதோடு சேர்த்து உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக 2 ஆக்டிவிட்டி வச்சிருக்கு. அதுல மெயின் ஆக்டிவிட்டியா என்ன வச்சிருக்கோம்னா 2 உடற்பயிற்சிகள் வச்சிருக்கோம். ஒண்ணு சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் நான் 100 சூரிய வணக்கங்கள் அப்படின்ற இலக்கோட வச்சு இந்த வருஷத்தை துவங்கணும். ஜனவரி 1ஆம் தேதி. அப்ப 36,500 நம்ம பண்ணணும். இதுதான் இலக்கா வச்சு துவங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அதோட துணை பயிற்சியாக ரோப் ஸ்கிப்பிங் அதாவது கயிறு தவுதலையும் ஒரு பயிற்சியாக வச்சுட்டோம். அதுலயும் அதே போல தினசரி 100 செய்யணும் அப்படின்றதான் இலக்கா வச்சிருந்தோம். வச்சுட்டு இப்ப நம்ம துவங்கி அதை தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். இப்படி செய்யும் பொழுது இடையில பல்வேறு விஷயங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து 100 நாட்கள் இன்று 102வது நாள் இன்றும் செய்தாச்சு. இந்த கடந்த 2 நாள் சிறப்பு என்னன்னா பசங்க இப்ப ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து தங்கச்சி பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பயிற்சி சேர்ந்து செய்யறோம். அவங்களும் நேர்த்து இருந்து என் கூட இணைந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு மிக வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. சரி, இந்த இலக்குல அதாவது 36,500 சூரிய வணக்கம் பண்ணணும். அது போல 36,500 ரோப் ஸ்கிப்பிங் பண்றோம். அதை கயிறு தாவுதல் பண்றோம் அப்படின்ற இலக்கை வச்சிருந்தோம். இதுல எங்க நிலையில இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் சொல்லிடுறேன். நம்ம 100 நாளைக்கு என்ன இலக்குல வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 11,265 முடிச்சாச்சு. 100 நாள் வர்றப்ப இதுல சூரிய வணக்கத்துல அப்படின்னா நான் ஆவரேஜா 100க்கு மேல தான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 100க்கு மேல செய்யலாம். அப்ப 120 வந்தாச்சு. 120லயே இப்ப கன்சிஸ்டண்டா போயிட்டு இருக்கோம். அதே போல ரோப் ஸ்கிப்பிங் கயிறு தாவுதல்ல பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நான் இலக்குகள் வச்சிருந்தது. அந்த இலக்குகள் 100 தான் வச்சிருந்தேன். ஆனா அப்படியே நாள் ஆகுங்க. ஏன்னா 100ன்றது எனக்கு மிக குறைவான நம்பர் தான். கடந்த ஆண்டுகள்ல நான் மிக அதிகமான எண்ணிக்கையில செய்துட்டு இருந்ததுனால அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். அதிகரிச்சுட்டே வந்துட்டு இப்போ 300ல நிக்கிறோம் தினசரி. இப்போ இது வரைக்கும் அதாவது 100 நாள் கணக்கு வரைக்கும் 25,230 பண்ணியாச்சு. சரி, இது உடல் நலத்துக்கு. மனநலத்துக்கு என்னப்பா அப்படின்னா மனநலத்துக்கு குறைந்தபட்சம் 2 விஷயம் தேவை. ஒன்று, அதே போல நல்ல உறக்கம் உங்களுக்கு தேவை. அதோட சேர்த்து நீங்க பல்வேறு விஷயங்களை செய்யலாம். நான் முதன்மையாக இப்ப செய்வது மெடிடேஷன் அதாவது தியான பயிற்சிகளை செய்துட்டு வரேன். எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதாவது 60 நிமிடம் குறைந்தபட்சமாக பயிற்சி நேரம் அப்படின்றத இலக்கா வச்சுட்டு செய்துட்டு வரேன். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த கடந்த 100 நாட்கள்ல 7,563 நிமிஷம் பண்ணியாச்சு. அப்ப இது ஏன் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அது காரணம் அடிப்படையில் என்ன அப்படின்னா வரக்கூடிய அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் கொஞ்சம் அதிகமான நேரம் செய்வேன். அது ஞாயிற்றுக்கிழமைகள்ல குறைந்த ஒரு சில நாட்கள் நீங்க கிராஃப் பாத்தீங்களா தெரியும்னு நினைக்கிறேன். இதுல அதாவது 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கூட செய்வோம். ஸோ அது மாதிரி தான் பயிற்சி போயிட்டே இருக்கு.
ஸோ இந்த இலக்குகள் 100 நாள் தொடர்ந்து செஞ்சது, 102 நாள் செஞ்சாச்சு. இன்னைக்கு 102வது நாள். 102 நாளும் வந்து சிறப்பா செய்தாச்சு. இங்க இருக்க தகவல்கள் எல்லாமே 100 நாளுக்கான தகவல்கள் உங்களோட பயந்துக்கிட்டு. ஸோ அது ஒரு முக்கியமான நாள்னால அப்படின்ட்டு நான் உங்களோட பயந்துக்கிட்டேன். 102 நாளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சூரிய வணக்கத்துல 12,005 வந்து பண்ணியாச்சு. 12,500, 36,500 வந்து பண்றது சாத்தியம் நினைக்கிறேன். 12,005 பண்ணிருக்கேன். அதே போல ஸ்கிப்பிங்ல வந்து 25,830 பண்ணியாச்சு. மெடிடேஷன் அதாவது தியானத்துல வந்து 7,843 பண்ணியாச்சு. இதுதான் வந்து ப்ராக்ரஸ். சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துவதற்கு என்ன செய்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடலாம். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நான் இதை ஏன் துவங்கினேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி உலகம் செஞ்சுட்டே இருக்காங்க பல ஆண்டுகளா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இதை செய்யறது கண்டிப்பா தேவை எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுல அடிப்படை தேவை வந்து சிறப்பான உடல் நலம் இருக்கணும். அதே போல மிகச் சிறப்பான மனநலமும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் வந்து எந்த ஒரு செயலையும் நாம் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆகையால் அது ரெண்டும் அவசியம் அப்படின்றத வாழ்நாள் முழுவதும் எல்லாருமே உணர்ந்து இருக்கிறோம். அது எப்ப ரொம்ப நல்லா உணர்வோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உடல் நலமோ அல்லது மனநலமோ மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளாச்சுன்னா தான் அப்பதான் வந்து ஐயோ நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணும். ஆகையால் அதை வந்து ஒரு சாய்ஸா வச்சுக்கிறாங்க. அதை வந்து அதாவது இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாதீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதுக்கு நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்வியல் சூழல் கேட்டாப்புல நீங்க செய்யாதீங்க. இதை செய்யறது வந்து மிக எளிது. அதாவது ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சஸ்டைனபிள் ஹெல்த் கோல்னு சொல்லிட்டு நான் வந்து பல ஆண்டுகளாக கோல்ஸ் அதாவது ஹெல்த்துக்காக கிரியேட் பண்ணிட்டே வருது. இது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். எப்படி நீங்க வந்து உங்களுக்கே ஒரு ஹெல்த் கோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெல்த் கோல் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு சிம்பிளா வாக்கிங் போறதா இருக்கலாம், ரன்னிங் போறதா இருக்கலாம், இல்ல ஜாக்கிங்கா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுவதா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணலாம், இல்ல சிலம்பம் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துங்க. ஒரு இதை தேர்ந்தெடுக்காதீங்க, ஒன்றுக்கு மேற்பட்டதை தேர்ந்தெடுத்துங்க. ஒரு இது மெயினா வச்சுங்க, மீது ஒரு 2 இது வந்து அது கூட சேர்ந்து துணை பயிற்சிகளா வச்சுக்கோங்க. அதுல ஒன்றுக்கு இலக்குகளை நான் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு எடுத்துக்கிட்டே வரேன். இலக்குகளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஒரு நடைப்பயிற்சி அப்படின்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து 1000 பண்ணிடலாம். எளிதா பண்ண முடியும். சோ இந்த போல 3ல 1000 பண்ண முடியும். 1000 பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா தினசரி அதை செய்வது என்பது வந்து மிக முக்கியமானது. அதை நீங்க முயற்சி பாருங்க. முதல்ல அந்த இலக்குகளை தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா கண்டிப்பா யாருனாலையும் செய்ய முடியாது. அது தொடர்ந்து செய்ய முடியாது. இப்ப செயல் திட்டம் வந்து மிக எளிமையான செயல் திட்டமா இருக்கலாம். அதுல வந்து மிக முக்கியமா நீங்க வந்து ஒரு ஷேர்டு அதாவது என்னன்னா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கூட சேர்ந்து கூட நீங்க செய்யலாம். ஏன்னா தனியா செய்யறது சில பேருக்கு வந்து கடினமா இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அப்படியே செஞ்சு பழகிட்டதுனால ஒன்றும் தோணாது. ஏன்னா பல்வேறு இடங்களுக்கு பயணம் பண்ணுவேன். அதனால அது பண்ணியாச்சு. நீங்க அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அதாவது ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பல்வேறு இடங்கள் இருந்தா கூட நீங்க எல்லாரும் இணைந்து கூட அந்த பயிற்சியை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயமா அமையும். அப்ப அந்த எக்ஸிகியூஷன் பிளான் அதாவது நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான திட்டம் வந்து மிக மிக தெளிவா இருக்கும். ஏன்னா தியான வகுப்புக்கே பாத்தீங்கன்னா பல மக்கள் வந்து நான் வந்து கத்துக்கணும்னு விருப்பப்படுவாங்க. எல்லாம் அப்படியே செஞ்சே ஆகணும்னு சொல்லி பயங்கரமா எல்லாம் செய்வாங்க. ஆனா தொடர்ந்து செயல்படுத்துவது அப்படின்றது எல்லாருக்குமே சிரமம். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சிரமம். ஏன் அப்படின்னா வாழ்நாள்ல வந்து தினசரி வந்து சூழல் மாறிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாருக்குமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து எப்பயுமே உங்களுடைய உடல் நலத்துக்கும் மனநலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தா அதுக்கு நேரம் கிடைச்சிட்டே தான் இருக்கும். எப்படியோ கிடைச்சிடும். அதை வந்து செய்ய முடியும். என் வாழ்க்கையில அது ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். நான் உலகத்துல எந்த மூலைக்கு டிராவல் பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, எது நடந்தாலும் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் தேவையான செயல்களை செய்வதற்கு நேரத்தை எப்படியாவது ஒதுக்கிடணும். சோ அது வந்து ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்றதுனால அது ஆள் மனதுக்குள்ள நமக்கே இருக்கணும். அப்பதான் அது சாத்தியம். அப்படி இல்லை அப்படின்னா அதை உருவாக்குவதற்கு செயல்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நமக்கு வாய்ப்பு முடியும். அதை நீங்க முயற்சி பண்ணலாம். அதே போல இப்படி நீங்க ஒண்ணு உருவாக்கிட்டீங்கன்னா அந்த தகவல்களை வந்து நீங்க பகிர்ந்து கொள்வதற்கு வந்து தயங்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் நிறைய பேர்ட்ட. நிறைய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து சிறப்பானதை உருவாக்கிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அதை பத்தி வெளியே பேசவே மாட்டாங்க. பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப என்னைய பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க வீட்டுல இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் இதை செய்ய போறேன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன், இந்த வருஷம் இதை செய்ய போறோம், இவ்வளவு பண்ண போறோம் எல்லாரும் சொல்லியிருப்போம்.
அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நம்ம இதை செய்யறதுக்கான ஒரு உந்துதலாக இருந்துகிட்டே இருப்பாங்க. நமக்கே தெரியாம அவங்க ஒரு உந்துதலா நமக்கு இருந்துட்டே இருப்பாங்க. அதை ஒண்ணு சொல்ல, என்ன இன்னைக்கு போலையா, இன்னைக்கு செய்யலையா, இன்னைக்கு முடிச்சாச்சா, இல்ல எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு உந்துதலா இருந்துகிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். சோ அது போல நீங்க வந்து உங்களுக்கு வைக்கிற இலக்கை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க. அது முக்கியமா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் இந்த வருஷம் இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா, முக்கியமா உடல்நலம் மனநலம் சார்ந்ததுக்காக ஏதாவது சொல்றீங்கன்னா அவங்க வந்து அப்பப்ப நினைவுபடுத்துவாங்க. அவங்க உங்க கூட சேர்ந்தே கூட செயல்படுத்தலாம். அதனால ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல அப்பப்ப நீங்க இப்ப நான் இது யூஸ் பண்றது ஒரு சிம்பிளான எக்ஸல் சீட்ல தான் போட்டு டேட்டாவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே வரேன். அது வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விட அது நடக்குதா அப்படின்றதுக்கான தகவல்கள், அதாவது சாட்சிகளை உருவாக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதாவது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணும். உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடவுள் நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எத்தனை பேர் அதை தொடர்ந்து செய்வாங்கன்னு தெரியாது. ஆனா அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணி கோயில்களை உருவாக்கி, திருவிழாக்களை உருவாக்கி, கும்புறதுக்கு வழிமுறைகளை உருவாக்கி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது போல அங்க வந்து நீங்க அதே போல உங்களுடைய பயிற்சிகளை குறித்து தகவல் பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் இந்த அனுபவ பயிர்வு செய்யறேன் அப்படின்னா கூட இதுவே எனக்கு ஒரு கண்டிப்பா நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் இதை சொல்லணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சு முடிச்சாதே வந்து சொல்லவே முடியும். செய்யலைன்னா வந்து சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அதாவது நீங்க தொடர்ந்து செய்வதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒரு ப்ராக்ரஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம். அதே போல நீங்க ஒரு சிறப்பான விஷயத்த செய்து முடிக்கிறீங்க. உதாரணத்துக்கு 100 நாள் நாங்க வந்து தொடர்ந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 100வது நாள் வந்து நாங்க எங்க ஃபேமிலியோட சேர்ந்து அன்னைக்கு சிறப்பா பழங்கள்லாம் வாங்கி ஒரு சிறப்பான உணவு விருந்து படிச்சிட்டோம். அப்ப அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஸோ அது போல நீங்களும் வந்து உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகளை வந்து கொண்டாடுவதற்கும் பழகிக்கணும். அது வெளியே இருந்து யாராவது வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நீங்களும் அதை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து செய்வதற்கு உதவிகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாம நீங்க இதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஆளா மாறுவீங்க. அது எப்படின்னா வந்து ஒரு நமக்கு தேவையான சக்தியை பிறரிடமிருந்து தேடுவது. அதாவது வேறவங்ககிட்ட போய் அவங்க இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம வந்து நல்லா வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்களா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்களே ஒரு சக்தியின் ஊற்றுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து எனர்ஜி சோர்ஸா மாறிடுவீங்க. எனர்ஜி சோர்ஸ்னா உங்களை பார்த்து மத்தவங்க வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க உங்களை பார்த்து செய்யறாங்க அப்படின்றதுக்குள்ள அவங்களுடைய கண்ணோட்டம் பூரா உங்க மேல இருக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி. இது உண்மையா, அது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுடைய கம்பெனிலேயே நீங்க ஒரு முக்கியமான பதவியில இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க. அப்ப உங்களுடைய உடல் நலம், நீங்க செயல்படுற வேகம் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். இதே இது கம்பெனில மத்தவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எந்த பொறுப்பும் அது கீழே கிடையாது. நீங்க தான் இங்க ஃபைனல் பர்சன். நீங்க மத்தவங்க சொல்றத கேட்டுதான் செய்யணும். அப்படி ஒரு நிலைமையில இருக்கப்போ உங்களுடைய உடல் செயல்படுவது, உடல் மொழி, பேசு பேசுற விதம், பேசுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் எல்லாமே மாறும். இது எப்படி மாறுது? பொறுப்பு அதிகமா வர வர தானாவே வந்து உங்களுக்கு செயல்படுற விதமும் மாற ஆரம்பிக்கும். அப்ப இது போல நம்ம வந்து தொடர்ந்து எளிமையான வழிமுறைகள் தான். இலக்கை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நடைமுறை சாத்தியமாக்குவதற்கு செயல் திட்டத்தை உருவாக்குறோம். நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட அதை பகிர்ந்துக்குங்க. இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல அவ்வப்போது அடையக்கூடிய வெற்றிகளுக்கு நீங்களே வந்து ஒரு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்துங்க. இதெல்லாம் செய்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்வது என்பது கடினமே கிடையாது. அதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். நீங்க பாத்துக்கலாம். அதாவது நீங்களேவும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பல ஆண்டுகளா செய்துக்கிட்டே வர விஷயம் நிறைய இருக்கும். அதுல ஏன் உடல் நலமும் மனநலத்துக்கு தேவையான செயல்கள் இல்லை இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏன் இல்லைன்ற மட்டும் நீங்க கேளுங்க. அப்ப கேட்டுட்டோடனே உங்களுக்கு ஆள் மனதுல ஒரு பதில் கிடைக்கும். நம்ம வந்து இதை கண்டிப்பா சேர்த்து ஆகணும், இதை செய்யணும் அப்படின்னு. அந்த பதில் வந்தா பிறகு அதுக்கப்புறம் நீங்க நிப்பாட்டவே மாட்டீங்க. நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். தொடர்ந்து செயல்படுங்க. அதற்கு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா கூட அங்க இருந்து கூட சேட் மூலமா நீங்க கேட்டுக்கலாம். இல்ல இங்கேயே கமெண்ட்ஸ்ல கூட கேளுங்க. அதுக்கு என்னாலான பதில்களை நான் உங்களுக்கு வழங்குறேன். தொடர்ந்து செயல்படுவோம். தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டவங்க வந்து நம்ம மைண்டெக் அகாடமி .com போனீங்கன்னா முதல் பக்கத்திலே அதுக்கான பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம். மிக எளிமையான வழிமுறைகள் இருக்கு. மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டுகோளை வச்சுக்கிறேன்.
இன்றைய தினம் வந்து இந்த நேரலையில வந்து இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணம் தொடர்ந்து முன்னேறி செல்லட்டும். நம்ம 365 நாளுக்கு முன்னாடியும், அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எப்படியும் நவம்பர் மாதத்திலேயும் நவம்பர் மாத கடைசியிலோ இல்ல டிசம்பர் ஆரம்பத்துக்குள்ளேயே கூட இந்த 36,500 சூரிய வணக்கத்தையும் நிறைவு செய்ய முடியும்னு நம்புறேன். அதே போல ரோப் ஸ்கிப்பிங்கும் முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். தியான வகுப்புகளும் தியான பயிற்சி நேரத்தையும் அதுக்குள்ள அச்சீவ் பண்ண நினைக்கிறேன். எல்லா இலக்குகளையும் அதுக்கு முன்னாடி நவம்பர் 2க்குள்ள முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் சில பயிற்சிகளை புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தா அதை கூட கத்துக்கலாம் அப்படின்றதுதான் திட்டமா இருக்கு. எல்லா ஆண்டும் நான் அதே போலதான் செய்வேன். அது வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு துவங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆண்டுக்கு இந்த பயிற்சியை நான் தூங்குறதுக்கு, அதாவது சூரிய வணக்கம் 100 தினசரி செய்யணும் அப்படின்றது தூங்குறதுக்கு நவம்பர் இறுதியிலேயே நான் போன ஆண்டு இலக்கை முடிச்சதுனால டிசம்பர் 1 இருந்து தினசரி 5, 10, 15, 20 அப்படின்னு செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு 100, அதாவது டிசம்பர் 29, 2025 100 ஒரு நாள்ல பண்றதை பண்ணியாச்சு. அப்படியே ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து நம்ம 100 பண்ணிட்டே வந்தோம். அப்படியே 100ல இருந்து 110, இப்ப 120 தினசரி பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த விஷயங்கள் அனைத்தும் ஏன் உங்க கூட பயந்துக்கிறேன்னா எதுவுமே கடினம் கிடையாது. கண்டிப்பா நிறைய பேர் என்னை விட இளையவர்கள் இருப்பீங்க. நீங்களும் தொடர்ந்து பயிற்சி செய்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் வளர்த்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்விலை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். வேற ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டா கேள்விகள் இருந்தால் நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய எண்ணு வந்து இங்க இருக்கு, கீழே பாத்துங்க. இதுல இருந்து நீங்க தொடர்பு கொண்டு எப்போதும் கேட்டுக்கொள்ளலாம். நான் உங்களை அடுத்தடுத்த நேரங்களில் சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி.